ஹாய் ஆல்! ஆத்விக்குடைய செகண்ட் பர்த்டேக்கு நான், கிரி, ஆது வந்து பக்கத்தில இருக்க திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அவனோட பர்த்டேக்கு அங்கே போயிட்டு, அவன் பேரில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம். நாங்க கோவில் போறதுக்கே ஒரு 10:30 அப்படி ஆயிடுச்சு. ஐயோ! டைம் ஆகுதே! நட சாத்திற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் போனோம். அப்புறம் அங்க அர்ச்சனை வாங்குற இடத்துலயே அந்த அக்கா கிட்ட கேட்டா, 12 மணி வரைக்கும் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு ஆச்சு. பட் ஆனா கூட்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனோம். ரொம்ப கூட்டம் இல்ல. பட் ஆனா வந்து யூசுவலி நாங்க போம்போது ரொம்ப காலியா இருக்கும். இன்னைக்கு வந்து ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். கொஞ்ச நேரம் நின்னுட்டு போய் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப டயர்ட் ஆகுற அளவுக்கு கியூ வந்து பெருசா இல்ல. சாமி பார்த்துட்டு அது பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வெளிய வந்தோம். எப்பவுமே நான் வந்து முருகர் கோவில் போனா அந்த கயிறு வாங்கி கையில கட்டுவேன். கொஞ்ச நாளா வந்து என் கையில வந்து அந்த கயிறு இல்ல. 3 பேருக்குமே இல்ல. ஸோ அதனால மறுபடியும் வாங்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து குளம் எல்லாம் காமிச்சேன். ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து குளம் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது கிடையாது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்னுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் வந்து வீட்ல ஆதுக்கு வந்து கேக் கட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி அவனுக்கு பேண்ட் ஷர்ட்டே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த ட்ரெஸ் போடுறதுக்கே ரொம்ப பெரும் டாஸ்க்கா இருந்துச்சு. சந்தியாவும் கிரியும் தான் சேர்ந்து போட்டாங்களே. அந்த ட்ரெஸ் போட்டதுக்கே அவன் பயங்கர அலை. அதுக்கப்புறம் கேக்க பார்த்தோனே தான் கொஞ்சம் வந்து நார்மல் ஆனான். ஸோ கேக் கட் பண்ணி அவனுக்கு வந்து குடுத்துட்டு, அவனும் எங்க எல்லாருக்கும் கேக் வந்து குடுத்தான். நாங்க எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு, அப்படியே கேக் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி பக்கத்து வீட்லலாம் எல்லாருக்கும் குடுத்தாச்சு. யூசுவலா நம்ம பண்ணுவோம் இல்லையா? கேக் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அந்த மாரி பேப்பர் பிளேட்ல வச்சு எல்லாருக்கும் வந்து குடுத்துட்டோம். இது வந்து அதுக்கு செகண்ட் கேக். ஃபர்ஸ்ட் கேக் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நாங்க எங்க வீட்ல வந்து கட் பண்ணியிருந்தோம். இது வந்து செகண்ட் கேக். அப்பா வந்து எப்பவுமே எல்லாருடைய பிறந்த நாளுக்குமே வந்து தட்டில வந்து வெத்தல பாக்கு, வாழைப்பழம், காசு வச்சு குடுப்பாரு. இது வந்து எல்லாருக்குமே வந்து அவர் பண்ணுவாரு. ஸோ அதுக்கும் அதே மாரி தான் பண்ணாரு. கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் குடுத்துட்டு, அப்பா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க குடுத்த அந்த கிஃப்ட்டையும் வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா சந்தியா வந்து அதுக்கு நெறையா கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அது எல்லாமே வந்து வாங்கி அவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் கொஞ்சம் பயங்கர ஹேப்பியா ஆயிட்டான். ஸோ இதில வந்து ஃபுட்பால் மாதிரி ஒண்ணு வந்து வாங்கியிருந்தா. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரம்ஸ் வந்து வாங்கியிருந்தா. ஸோ அந்த ட்ரம்ஸ் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணும் அவங்க அடிக்கும்போது. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அதுக்கு ட்ரம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் அத ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவனோட ஃபேவரட்டான ஒரு டாயா அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் செட் வந்து வாங்கியிருந்தான். ஸோ அதுவுமே அவன் வச்சு விளையாடிட்டு இருந்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பை பாய்.